ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். வேல் சாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 10 சென்டிமீட்டரில் ஒரு ஃப்ளோரல் ஒயரும் 15 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்டீல் ஒயரும் எடுத்து ஸ்டீல் ஒயரை கீழே நல்லா ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அதை பைக்கில் ஹோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ண முடியும். இல்லை நம்ம அதையே ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பைப் கிளைண்டர் எடுத்து ஸ்டீல் ஒயரில் பாட்டமில் இருந்து சுற்றிக்கிட்டே வரணும். மறக்காமல் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு பைப் கிளைண்டர் எடுத்து மேலே நம்ம ஃப்ளோரல் ஒயர்லையும் ஃபுல்லாக டாப் வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணி சுற்றிடணும். அண்ட் எண்டில் எக்ஸஸாக இருக்க பைப் லைனரை கட் பண்ணிவிட்டு எண்டை நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். இன்னொரு பைப் லைனர் எடுத்து 1 இன்ச்சில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இருக்க சைடு அப்படியே டாப்புக்கு கொண்டு வந்து பேக் சைட்லேருந்து அந்த ஃபோல்ட் பண்ண 2 பைப் லைனருக்கு நடுவில் விட்டு வெளியே எடுக்கணும். அகெயின் அதை ட்விஸ்ட் பண்ணி அந்த சைடுக்கு கொண்டு வரணும். அகெயின் ஒரு ட்விஸ்ட். இந்த ப்ராசஸை ஒரு 3-4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ தட் நமக்கு அந்த வேலோட டாம் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணும்போதும் டாப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தட் நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜாக இருக்கும் டாப்பில். நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ்க்கு கமெண்ட்டில் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைப் கிளைனர் ப்ராடக்ட்ஸ் வேறு எது வேணும்னாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆன உடனே இதே மாதிரி இன்னொரு பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ளோரல் வயரில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்த சைட் ஸ்டிக் பண்ணிவிட்டு அனதர் சைடு இதே மாதிரி இன்னொரு பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நமக்கு அந்த வேல் ஷேப் கிடச்சிடுச்சு. இனி கொஞ்சம் மேக் ஓவர்ஸ் தான் பண்ணணும். நம்ம 2 பார்ட்டாக ஒட்டினது விசிபிளாக தெரியாமல் இருக்கிறதுக்காக 2க்கும் நடுவில் ஒரு பைப் கிளீனரை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது வேலுக்கு பட்டை வச்சு பொட்டு வச்சிடலாம். பட்டைக்கு ஒயிட் பைப் கிளீனரை 3 பீசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஸ்டிக் பண்ணிடுறேன். ஒரு ரெட் கலர் பைப் கிளீனரை குட்டியாக கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி அதை சென்டராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சும்மா ஒரு டெக்கருக்காக நெக் போர்ஷனில்
ஒரு ரெட் கலர் பைப் கிளீனரை ஃபோல்ட் பண்ணி போ மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஸ்டிக் பண்ணிடலாம். அந்த போவில் ஒரு பீட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ் டேபிளில் வச்சுக்கலாம். பைக்கில் ஹேண்டலில் ட்விஸ்ட் பண்ணி பைக் ஜாமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.